சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். 31:14. ஜெரேமியா, புக் ஆஃப் ஜெரேமியா எடுத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. எல்லோரும் மனப்பாடமாக சொல்லுங்கள். பின்பகுதி வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லுங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அறகுறை ஆவார்கள். எப்படி ஆவார்கள்? எல்லோரும் நீங்கள் தான் கரெக்டாக சொல்லணும். என்ன ஆவார்கள்? என் ஜனங்க நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நம்முடைய தேவன் நம்மளை என்ன செய்கிற தேவன்? திருப்தியாக்குகிற தேவன். திருப்தியாக்குகிற தேவன். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை ஆசீர்வதிக்க ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதி. வசனத்தை என்ற அப்பத்தை கொண்டு எங்களை போஷிக்கிற தேவன். இந்த வசனத்தை கொண்டு எங்களை போஷித்து எல்லோரையும் திருப்தியோடு, ஆத்ம செழிப்போடு, திருப்தியோடு செல்ல உதவி செய்யும். உடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறார். அறகுறையாக கொடுக்கிறவரே கிடையாது. சாமானியமாக கொடுக்க மாட்டார். கொடுத்துட்டாருன்னா சொல்லுங்க, இடங்கொள்ளாமல் போக மட்டும், திருப்தியாக மட்டும். 5 அப்பத்தை கொண்டு 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். 5000 பேர் சாப்பிட்டு என்ன ஆனாங்க? திருப்தியாகத்தான் கொடுப்பார். திருப்தியாக கொடுப்பார். இப்போ கர்த்தர் சொல்ல, என் ஜனங்களை நான் என்ன செய்வேன்? நன்மைகளை கொண்டு திருப்தியாக்குவேன். குட்னஸ், அநேக நன்மைகளை கொண்டு அவர்களை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன். யாரை திருப்தியாக்குவார்? என் ஜனங்கள். எப்படி சொல்லியிருக்கு? என் ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் யார்? நிறைய பூமியில் இருக்கிற எல்லாருமே அவர் படைத்த ஜனங்கள் தான். அப்போ எல்லாரும் அல்ல, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க. அப்போ அவருடைய ஜனம் என்று அவர் சொல்லுவது யாரை? கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற நாமத்தை தரித்தவர்கள். ஸோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை தன்னுடைய நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, கிறிஸ்தவர்களை திருப்தியாக்குவார். எந்த கிறிஸ்தவர்களை? இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றான். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே உத்தமமாக இருக்கிறவர்களை கர்த்தர் நன்மையினால் திருப்தியா. இது போன வார செய்தி, அப்படி தானே? போன வார செய்தி. உத்தமம்னா என்ன? டெஃபனிஷன் விளக்கம் சொல்லுங்க. துணிகரமான பாவமாகிய பெரும் பாதகத்துக்கு விலகி வாழுகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் உத்தமர்கள். துணிகரமான பாவமாகிய பெரும் பாதகத்துக்கு விலகி வாழுகிறவர்கள் உத்தமர்கள். இப்படிப்பட்ட உத்தமர்களை கர்த்தர் தம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குவார். சரி, இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2வது, யாரை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குவார். வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய், நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்போ 2வது யாருக்கு நன்மை நடக்கும்? நன்மை செய்வார், திருப்தியாக்குவார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையாய் நடக்கும். கொஞ்சம் லேட்டானா கூட நன்மையாகவே போய் முடிய பண்ணுவார். யாருக்கு என்றால் தேவனிடத்தில், தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். தேவனிடத்திலே அன்பு கூறுதல் என்பது நமக்கு தேவன் கொடுத்த 10 கட்டளைகளிலே எத்தனாவது கட்டளை? எத்தனாவது கட்டளை? முதல் கட்டளை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன கூறுவாயாக? அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுதல் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அப்போ ஒரு விசுவாசி
ஒரு கிறிஸ்தவன் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் எப்படி கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார்? ஸோ அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமை. அதில் ரெண்டாவது கட்டளை என்னது? உன்னை நேசி, ராஜரீக பிரமாணம் முழு பைபிள்லையும் முதல் கட்டளை உன் தேவனாய கர்த்தரிடத்தில் என்ன செய்வாயாக. ரெண்டாவது கட்டளை உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பான். இது ரெண்டையும் சுருக்கி ஒரே வசனமாக சொன்னால் பரனை நேசி பிறனை நேசி. தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறரிடத்தில் அன்பு கூறு. ரோமன் கத்தோலிக்கத்தில் பரனையும் நேசி பிறனையும் நேசின்னு எழுதி போட்டிருப்போம். அப்படி தானே கத்தோலிக்க சர்ச்சுகளில் அந்த இதில் சோரில் எழுதி போடுவோம். பரத்தில் இருக்கிற தேவனை நேசி, பக்கத்தில் இருக்க பிறனை நேசி. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது ராஜரீக பிரமாணம், இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பிரமாணம். இது நமக்கு கொடுத்த கட்டளை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. முதல்ல இந்த அன்பு கூறுதல்னா என்னன்னு சொல்லிடுறேன். டெஃபனிஷன் சொல்லணும்ல. உத்தமம்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன்ல. அன்பு கூறுதல்னா என்ன? அன்பு கூறுதல்னா என்ன? அப்படியே அன்பாக இருக்கிறதுக்கு தான் அன்பு கூறுதல். அதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன அடையாளம்? இப்போது எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை இருக்குது, அந்த குழந்தைய உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த குழந்தை பிடிச்சிருக்குன்றதுக்கு என்ன அடையாளம்? இப்படி சொன்னால் புரியாது. சேலை கடைக்கு போயிருக்கேன், எங்களை எதுக்கு ஃபஸ்ட்டு வம்பளுக்குறீன்றீங்களா? எத்தனையோ சேலையை அவன் துணி கடைக்காரன் என்ன செய்கிறான், எடுத்து போடுறான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கு அடையாளம் என்னது? இதை தனியாக வைங்க, அப்புறம் பார்த்துக்கோ. அந்த தனியாக வைக்க சொல்கிற பாருங்க, அதிலே தெரிஞ்சு போயிடும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே போல் இயேசுவை நேசிக்கிறதற்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளத்தை சொல்கிறது? நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா? உண்மையாகவே நேசிக்கிறீர்களா? உண்மையாக இயேசுப்பா நேசிக்கிறீர்களா? என்ன அடையாளம்? இந்த ஒரு குழந்தை பிடிச்சிருக்குன்னா அதுக்கிட்ட ஒரு சிரிப்பாக சிரிப்போம். ஹாய், அது கொஞ்சம் சிரிச்சிருச்சுன்னொன்னே கொஞ்சம் கண்ணை தனிச்சுவோம், தட்டி கொடுவோம். இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னா தூக்குவோம் அந்த குழந்தைய. இப்படி அன்பின் அடையாளங்கள் தான் இது பார்க்குறோம். இதுபோல் கர்த்தரை நேசிப்பதற்கு என்ன அடையாளம்? டெஃபனிஷன் என்ன, விளக்கம் என்ன? நீங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொன்னாரே, அன்பு கூறுவதற்கு என்ன அடையாளம் அல்லது விளக்கம் என்ன? 1 யோவான், வேகமாக எடுக்கிறாங்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய கற்பனைகளை, பிரமாணங்களை, சட்டங்களை கைக்கொள். வாசி சொல்லுங்க. உன் தேவனாய கர்த்தருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதே அன்பு கூறுவது. அப்ப தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுவதற்கு பெயர் தான், சொல்லுங்க இப்போ சொல்லுங்க, எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கீங்களா? அன்பாக இருந்தால் அதனுடைய அடையாளம் என்ன? அவருடைய கற்பனை, கற்பனை, பிரமாணம், இது எல்லாத்துக்கும் ஒரே வேர்டு இங்கிலீஷில் கமாண்ட்மெண்ட். நம்ம தமிழில் தான் நிறைய வெக்கப்புலர், தமிழில் தான் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆங்கிலத்தில் லவ்னு இருக்கும் ஒரு வார்த்தை, LOVE. தமிழில் தான் அன்பு, நேசம், பாசம், இதெல்லாம் நம்ம தமிழில் தான் நிறைய, காதல், இதெல்லாம் என்னது? லவ். இங்கிலீஷில் ஒரே வார்த்தை. அதனால் இங்கிலீஷில் வெக்கப்புலரி ஈஸி, கம்மி. இங்கிலீஷ் மொழி, ஆங்கில மொழி படிக்கிறது ஈஸி, ஒரே வார்த்தை தான். ஆண்டவரை நேசிக்கிறோம். நேசிக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? அவருடைய கற்பனைகள், சட்டங்களை கை கொள்ளுவது தான் அடையாளம். அல்லேலூயா. அன்புக்கு பல 4 அர்த்தம் இருக்குது. ஆங்கிலத்தில் மொத்தத்தில் லவ்னு இருக்கும், ஆனால் தமிழில் தான் நிறைய அர்த்தம். சகோதர அன்பு,
அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஃபேமிலி லவ். இது உறவுகளினால் வருகிற அன்பு. இது அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஃபர்தர்லி அந்த உறவுகளால் வருகிற அன்பு. அடுத்து அன்னோன் அன்பு, யாருன்னே தெரியாதவங்க, அவங்கள நேசிக்கிறோம், அவங்கள்ட்ட பழகுனனால ஃப்ரெண்ட்லி லவ், சகோதர அன்பு, ஃப்ரெண்ட்ஸ் லவ். ஃப்ரெண்ட்ஸு எங்கேயோ சந்திச்சிருப்போம், அதிலிருந்து அவங்க மேலே அன்பாக இருப்போம், ஃப்ரெண்ட்லி லவ். இது ரெண்டாவது அன்பு. இன்னொரு அன்பு இருக்குது, தெய்வீக அன்பு. என்ன அன்பு? தெய்வீக அன்பு, சகோதர அன்பு. தேவனை நேசிக்கிற அன்பு. தேவனை நம்ம பார்க்கல, ஆனால் அவரை என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். ஏன்னா தேவன் ஒருவர் உண்டு, அனுபவிக்கிறோம் அவரை, ஆனால் அவரை பார்க்க முடியல. ஆனால் அவர் கூட இருக்கிறத அப்படியே தோத்திரம் சொல்ல சொல்ல நிறங்குறார் நம்ம மேலே. அந்த பிரச்சனை வருது, அந்த தேவனை அனுபவிக்கிறோம், ஆனால் அவரை பார்க்க முடியல. அதுதான் தெய்வீக அன்பு, தேவனை நேசிக்கிற அன்பு. இந்த தெய்வீக அன்பு நமக்கு தேவை. இந்த தேவனை நீங்கள் நேசித்து பழகணும். ஆமென். இப்படி நேசிக்காட்டா என்ன அப்படின்னா இல்லை, நீங்கள் தேவனை நேசித்தால், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு நன்மையினால் திருப்தி ஆக்குவார். புரிஞ்சவங்க அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நேசிப்பதினால் உங்களுக்கு நன்மைகள் வரும். அப்போ நேசிக்காமல் இருந்தால் நன்மைகளே வராது. அது அப்படி சொல்லாமல் எப்படி சொல்கிறாரு? நேசிப்பது உங்களுடைய கடமை. வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி புஸ்தகம் கடைசி அதிகாரம், கடைசி வசனம். கற்பனைகள், கற்பனைகள் என்ன அர்த்தம்? கட்டளைகள். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கைக்கொள். சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் வாசிங்க பைபிளை. இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை, எல்லா விசுவாசிகள் மேலும் விழுந்த கடமை. கடமைன்னு என்ன? கடமை, என் கடமை, பெற்றுட்டேன், வளர்த்து காப்பாற்றி விட வேண்டியது என் கடமை. நான் நீ பிள்ளைகள் செய்கிற சேட்டையை எனக்கு பிடிக்கலை, என்ன செய்ய? என் கடமை. அதுகளுக்கு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும், பையனை பார்த்து கட்டி வைக்கணும், கட்டி கொடுக்கணும். என் கடமை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அப்போ என்னது கடமைக்கு? டியூட்டி. கடமைன்னு என்ன அர்த்தம்? டியூட்டி. இது என் கடமை, இது நம்முடைய டியூட்டி. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய பிரமாணங்களை கைக்கொள். இது நம் மேல் விழுந்த, சொல்லுங்க, கடமை. இப்படி பிரமாணங்களை கைக்கொள்ளுவதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம். ஒருவன் பிரமாணத்தை கைக்கொள்ளணும். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரணும், 10 கட்டளை ஒன்று என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய். அப்போ சர்ச்சுக்கு போகணும் என்பது கடமை, டியூட்டி. அப்படி நீங்கள் டியூட்டியை ஒழுங்காக பார்க்கறதுக்கு பெயர் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமம். நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் உங்கள்கிட்ட ஆண்டவர் மேலே என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். லேட்டாக வர்றீன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்ன அன்பு? எங்களை வம்புழுக்காமல் விடமாட்டார் இந்த பாஸ்டர். லேட்டாக வர்றிய, அப்போ என்ன அன்பு? அது அரகுற அன்பு. அப்படி தானே? அதுக்கு பேர் என்னது? அரகுற அன்பு. சரி, வந்துட்டியே, வந்துட்டோம், பாட்டெல்லாம் பாட வேண்டியிருக்கு. ஒரு பாட்டு கையை தட்டுவாங்க, ஒரு சரணத்துக்கு கையை தட்டுவாங்க, அப்புறம் கட்ட மாட்டாங்க, அப்புறம் முடிச்சுக்கிட்டே இங்கிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு அப்புறம் ஒரு மூடு வந்தோன்னு ஒரு 2 தட்டை தட்டுவாங்க, அப்புறம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் 2 தட்டை தட்டுவாங்க. இப்படி தட்டியும் தட்டாமலும் பாடியும் பாடாமலும் இப்படி இருக்கேன்னா என்ன டியூட்டி பார்க்குறிய? சொல்லுங்க. டியூட்டியில் ஓபி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? கடமைன்னா அர்த்தம் என்ன? டியூட்டி ஆங்கிலத்தில்
டியூட்டி, உங்கள் டியூட்டி, உங்கள் கடமை. நீங்கள் இப்போ ஒழுங்காக பாடணும், ஒழுங்காக துதிக்கணும், ஒழுங்காக ஆராதிக்கணும். சொன்னால் மட்டும் துதிக்கிறது, எல்லோரும் வாயை திறந்து பாடுங்கன்னா மட்டும் பாடுறது, கையை தட்டுங்கன்னு சொன்னால் மட்டும் தட்டுறது. இது சூப்பர்வைசர் ஒரு தேவைப்படுது. டியூட்டியில் ஓபி அடிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல சரிதானே? சூப்பர்வைசரே இருக்கக்கூடாது. நம்ம கடமையை உணர்ந்து நாம் டியூட்டி பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு சூப்பர்வைசரே வேணுமா 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 வேணுமா? பெரிய சூப்பர்வைசர் வர சொல்லிடுவோம். சூப்பர்வைசரே நமக்கு தேவையில்லை. நம்ம டியூட்டி சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சா, நான் என் தேவனை பாடுவேன், என் தேவனை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன், என் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். இது என் மேல் விழுந்த கடமை. இப்படி யார் உண்மையாகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு நன்மையை அவர் கடமையாக செய்வார். ஆமென். அவர் நீங்கள் கேட்கவே வேண்டாம், எனக்கு இதை தாங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம், அவரே தந்துடுவார். அப்படித்தான் வசனம் சொல்லுது. அப்படித்தான் வசனம் சொல்லுது. நீங்கள் பைபிளை நல்லா படித்தா அன்பு கூறு வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 31 சங்கீதம் 23 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, எல்லாரும் வாசிங்க. நீங்கள் பரிசுத்தவானாக இருந்தால் வாசிங்க, இல்லைன்னா வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, சபையார் எல்லோரும் கர்த்தரிடத்தில் பரிசுத்தவான்களே. நீங்கள் சரியாக அன்பு கூறுறது கிடையாது. பரிசுத்தவான்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அப்போ பரிசுத்தவான்கள் தான் மெயினாக அன்பு கூறணும். அன்பு கூறுதல் என்ன அர்த்தம்? இப்போ தானே சொன்னேன். அன்பு கூறுதல் என்ன அர்த்தம்? பிரமாணங்களை, கட்டளைகளை கை கொள்ளுவது. அப்போ யார் கை கொள்ளணும்? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவரில் அன்பு கூறுங்கள். வாசிங்க. இந்த விஷயத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பா. கர்த்தர் தற்காத்துன்னு என்ன? அவரே வந்து பாதுகாப்பார். நீங்கள் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, நான் அப்போ ஊருக்கு போகிறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை டூட்டியில் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்கள் கேட்கவே வேண்டாம். நீ உண்மையாய் அன்பு கூறுவாயானால் அவரே தம்முடைய தூதனை அனுப்பி உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்களை பாதுகாப்பா. தற்காத்து. யாரை பாதுகாத்து? அன்பு கூறுகிற யாரு? உண்மையானவனை. அன்பு கூறுறதுல கூட உண்மையாய் அன்பு கூறுகிற. அன்பு கூறுதல் அர்த்தம் என்ன? கற்பனைகளை. அப்ப கற்பனைகளை கை கொள்ளுகிற விஷயத்திலே உண்மையாய் இருக்கிறவர்களை என் கர்த்தர் பாதுகாப்பா. இதில் உண்மை இல்லாமல் ஏதாவது இடும்பு செஞ்சா, வாசிங்க, இடும்பு செய்கிறவனை, அப்போ உண்மையாய் அன்பு கூறாமல், உண்மையாய் பிரமாணங்களை கை கொள்ளாமல் என்ன செய்கிறவங்க இருக்காங்க. அது வரமாட்டேங்குது, அந்த வார்த்தை வரமாது. இடும்பு கொஞ்சம் இடும்பாக பண்ணுது. இந்து சாமியிலே ஒரு சாமிக்கு பேர் என்ன தெரியுமா? பரவாயில்லையே, இடும்பஞ்சாமி. என்ன சாமி? மாடன், வைரவன், அது என்னது, கருப்பசாமி, முனியாண்டி, இப்படி இருக்கிற மாதிரி ஒரு சாமி இருக்குது. என்ன சாமி? இடும்பஞ்சாமி. இடும்பஞ்சாமின்னா என்னென்னு தெரியுமா? நீங்கள் சிலர் கும்பிட்டுருப்பீங்க, கிராமத்து எல்லாம் இந்த சாமி இருக்கும். இடும்பஞ்சாமின்னா பார்த்துருக்க மாட்டிய. அது பண்ணுறதே என்னது? இடும்பு பண்ணுறதுனால தான் அதுக்கு என்ன சாமி பேர். எப்படி இடும்பு பண்ணணும் தெரியுமா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாமி வந்து ஆடும். என்ன செய்யும்? ஆடும். அது என்ன செய்யும்? அந்த இதுக்கிட்ட போகிறது மாதிரி போகும், அந்த மெயினான இடத்துக்கு போகிறது மாதிரி போகும், அப்புறம் போகாது. நான் பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது போகிறது மாதிரி போகும், ஆனால் என்ன செய்யாது? எரிச்சலாக இருக்குது. கழுத போகவும் மாட்டாது,
நிற்கவும் மாட்டாது. போகிறது மாதிரி போகும், அப்புறம் வந்து நின்றுக்கிறோம். அப்புறம் போகிற மாதிரி இடும்புத்தனம் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்ன சாமி? நம்ம ஆட்கள் இப்படி தான் காணிக்க போடுற மாதிரி போடுவான், ஆனால் போட மாட்டான். ஆராதிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆராதிக்க மாட்டான். கையை தட்டுறது மாதிரி தெரியும், கையை தட்ட மாட்டான். பாடுறது மாதிரி வாயை திறப்பான், ஆனால் பாட மாட்டான். ஒரு குரலும் வராது. எல்லாம் அந்த சாமிகளோடு சேர்ந்த இடும்பை. நம்ம சாமிக்கு எல்லாம் இடும்பை சாமிகளாக தான் இருக்கு. நல்லா கவனிச்சுக்காங்க. இடும்பு செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் எப்படி தருவாராம்? பூரணமாக. அப்போ இடும்பு செய்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கணும். உண்மையாய் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். உண்மையாய் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். உண்மையானவனை தற்காத்து அவனுக்கு நன்மையினால் திருப்தியாக்குவா. அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி உண்மையாய் இடும்பு செய்யாமல் கரெக்டாக கர்த்தருக்கு உண்மையாக இருந்த ஒருத்தன் உண்டு. யார்? யோசேப்பு. யார்? நிறைய பேர் உண்டு, ஒரு ஆளை மட்டும், ஒரு ஃபேமிலியை மட்டும் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அவனுக்கு கூட பிறந்த அண்ணன் பேர் 10 பேர் இருக்காங்க, ஆனால் அவ்வளவு இடுமைங்க. யார்? நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். போச்சு சீக்கிரம். யாக்கோபின் சந்ததி வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞனாகிய தன் தகப்பனுடைய மருமானட்டி குமாரர்களோடு இருந்தான். அவர்களுடைய துன்மார்க்கத்தை, அப்போ தகப்பனுக்கு தெரியாமல் யார் வாழ்கிறா? சகோதரர்கள். யோசேப்புடைய சகோதரர் பூரா துன்மார்க்கமாக இருக்கான். இந்த துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு தெரியாது. ஆனால் இந்த யோசேப்பு தகப்பன்கிட்ட போய் என்ன செஞ்சுட்டு வருவான்? சொல்லி கொடுவான். அப்பாப்பா அண்ணே, அந்த சிமியோன் அண்ணன் இருக்கான்ல, அவன் போன வாரம்லாம் சர்ச்சுக்கே வரலப்பா. இங்கே நம்ம சிமியோன் அப்படி தானோ? சிமியோன்லாம் சர்ச்சுக்கு போகிறதில்லப்பா. அவன் ஆடு மேய்க்கிற இடத்துல அவன் ஆடை பூரா என்ன செய்கிறான்ப்பா? இப்படி பண்ணுறான். அப்போ அவருடைய துன்மார்க்கத்தை பூரா தகப்பனுக்கு என்ன செய்வான்? மனாசே இப்படி செய்கிறான்ப்பா, சிம்சோன் இப்படி செய்கிறான்ப்பா, ஐயோ அவன் ரூபன் இப்படி செய்கிறான்ப்பா, இப்படி தன்னுடைய தகப்பனுடைய துன்மார்க்கத்தை சொல்லி வருவான். ஆனால் இவனோ யாராக இருந்தான்? தேவனுக்கு பயந்து பிரமாணங்களை கற்பனைகளை கை கொண்டு வந்தான். நீங்கள் அதை எப்படி அறியலாம்? போத்திபாருடைய வீட்டில் போத்திபாருடைய மனைவி தப்பு செய்ய கட்டாயப்படுத்தின போது அவன் பாவத்துக்கு விலகி தேவனுக்கு பயந்து பிரமாணங்களை கை கொண்டு வந்தான். அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இவன் தேவனுக்கு கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். மற்றவர்களெல்லாம் கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள். அதனுடைய அர்த்தம் அன்பு கூறாதவர்கள். அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சரி வாசிங்க. 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 50:20. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு வெகு தீமைகளை செய்தீர்கள், எனக்கு தீமை செய்தீர்கள். தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினான். அப்போ பாருங்கள், இதுக்கு தான் சொன்னேன், அந்த பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வாங்க வாங்க நகண்டு வாங்கன்னா வரமாட்டீங்க. இந்த லேட்டாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நீங்கள் இங்கே அங்கேயே தான் இருக்க விரும்புகிறீங்க. அதனால் கத்தை நல்லா புரிஞ்சுக்க. கொஞ்சம் முன்னாடி வர பார்க்கணும், முன்னாடி உட்கார எவ்வளோ இடம் கிடக்குங்க. கத்தை நல்லா கவனிங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். யோசேப்பு அவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு வந்தான். அதனுடைய அர்த்தம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தான். ஆனால் யோசேப்புடைய சகோதரர்கள் பிரமாணங்களை கை கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியம். ஆனால் கை கொண்டதனுடைய விளைவு என்ன? அவனுக்கு எத்தனை தீமைகள் வந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் நன்மையாக முடிய பண்ணினான்.
இதுதான் கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறதாகிய அன்பு கூறுவதனுடைய ரிசல்ட் என்ன? உங்களுக்கு சாத்தான் பல தீமைகளை கொண்டு வருவான், பல தீமைகளை கொண்டு வருவான். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தீமையை கொண்டு வருவான், உங்கள் மனைவிகள் வாழ்க்கையிலுக்கு, உங்கள் கணவர் வாழ்க்கையில் தீமை வரும், சொந்த பந்தத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தீமைகளை பிசாசு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். கர்த்தரோ அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக முடியும். கர்த்தர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையை தந்து திருப்தியாக்குவா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு நன்மை, ரெண்டாவதுன்னு சொல்றதோட மூணாவது, முதல்ல சொன்னேன் உத்தமமாய் என் ஜனங்களுக்குள்ளே உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்குவார். ரெண்டாவது, என் ஜனங்களுக்குள்ளேயே உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்குவார். மூணாவது, சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம், சீக்கிரம் எடுங்கள், சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிங்க குட்டிகள் கூட தன் குட்டிகளுக்கு சோறு கொடுக்க முடியாமல் பட்னியாக போட்டோம். அதுகளுக்கு இறை கொடுக்க முடியாமல், சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க முடியாமல் பட்னி போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிங்கம் காட்டுக்கு ராஜா, எந்த மிருகத்தையும் அடிக்கக்கூடிய பலம் அதுக்கு இருக்குது, தைரியம் இருக்குது. தன்னோட எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அதோட சண்டை போடக்கூடிய தைரியம் இருக்குது, பலம் இருக்குது. ஆனாலும் தான் குட்டிகளுக்கு பட்னி போடக்கூடிய சூழ்நிலை வரும். சிங்க குட்டிகள் கூட தன்னுடையதான குட்டிகளுக்கு, சிங்கம் கூட தன் குட்டிகளுக்கு பட்னி போடும். ஆனால் கர்த்தருடைய குட்டிகளுக்கோ, நம்மளாம் யாருடைய குட்டிகள் சொல்லுங்க? கர்த்தர் போட்ட குட்டிகள். இதில் முந்தின குட்டி பிந்தின குட்டிகள்லாம் இருக்குது. எந்த குட்டி? நம்மெல்லாம் கர்த்தருடைய குட்டிகள். கர்த்தருடைய குட்டிகளுக்கோ சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நன்மையும் குறையாது. கர்த்தருடைய குட்டிகளுக்கு நன்மைகளை தந்து அவர்களை திருப்தியாக்குவா. அல்லேலூயா. எனக்கு தெரியும், ஒரு சில பிக்சர் அனுப்பியிருக்க பார்த்தேன். ஒரு 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 பறவை மரத்தில் கூடு கட்டி முட்டை போட்டு அப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்கு. சரியாக முடி கூட முளைக்கலை, அப்படிப்பட்ட குஞ்சுகளாக. இந்த தாய் பறவை போய் எங்கே போயிருக்கு? இறை கொண்டு வர, தன் குட்டிகளுக்கு இறை கொண்டு வர்றதுக்கு, தன் குஞ்சுகளுக்கு இறை கொண்டு வர போயிருக்கு. அது போய் இறை எடுத்துகிட்டு வருது. அதுக்குள்ளர அந்த குஞ்சு பறவையை திங்கிறதுக்கு ஒரு பாம்பு போயிடுச்சு. பாம்பு போய் அந்த கூட்டில் போய் அந்த குஞ்சுகள்கிட்ட போகுது, அந்த குஞ்சுகள்கிட்ட போகுது. அப்படி போகுது. தாய் பறவை பதறுது. ஏன்னா பாம்புக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? இதுவே புஷ்காண்டியாக இருக்குது, 5 கிராம் 10 கிராம் தான் இருக்கும். அதுக்கிட்ட போய் பதறுது, இங்கிட்டு பறக்குது இங்கிட்டு பறக்குது, கத்துது, காவுது. என் குஞ்சியை ஒன்றும் செஞ்சிடாதேன்னு சொல்லுது, என் குட்டிகளை ஒன்றும் செஞ்சிடாதேன்னு அப்படியே பறவுது. அதுக்கிட்ட நெருங்கி கூட்டுக்கிட்ட போயிடுச்சு. எது? பாம்பு. உடனே இந்த தாய் பறவை வந்து இந்த பாம்புனுடையதான தலையில் பின்பக்கமாக வந்து ஒரு கடி கடிச்சிட்டு பறக்குது. அந்த கண்ணு மேய்க்கிற நேரத்தில் கடிச்சிட்டு பறக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. இது இந்த கொத்து வாங்கின உடனே பாம்பு முறைக்குது. அதுக்கெல்லாம் இங்கிட்டு பறந்து வந்து இங்கிட்டு கொத்த பார்க்குது. எப்படியாவது அந்த பாம்பை என்ன செய்யணும்? விரட்டி விடணும், தான் குஞ்சியை காப்பாற்றணும். நல்லா புரிஞ்சுதா? இப்படி கர்த்தர் அவருடைய குஞ்சுகளாகிய நம்மளை காப்பாற்றுவா. யாருக்கு? எப்படிப்பட்ட குஞ்சுகளை காப்பாற்றுவா? எப்படிப்பட்ட ஜனத்தை பாதுகாப்பார்? கர்த்தரை தேடுகிறவர்களை பாதுகாப்பார். வசனத்தை பாருங்க, கர்த்தரை
தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாதுன்னா அவங்களுக்கு குஞ்சு, அந்த குஞ்சு பறவைக்கு தாய் பறவை கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குது, வேறு எதுவும் வராதபடி பாதுகாக்குது. அல்லையா சொல்லுங்கள். ஆமே. இந்த கழுகுலாம் பார்த்தீங்கன்னா அது கீழேலாம் கூடு கட்டாது. எங்கே கட்டும்? மலையிலேயே தொட்டப்பட்ட மாதிரி உச்சியான இடத்துல தான் கட்டும். அது அது விரும்புகிறதே உயரமான இடத்துல தான் இருக்க வரும். குளிர் பிரதேசத்தில் குளிரான இடத்துல தான் கூடு கட்டி குஞ்சு பொறிக்கும். அப்படி கூடு கட்டி அது தன்னுடையதான குஞ்சு கழுகை கூட்டில் வச்சுட்டு அது இற பறக்க போகுது, சாப்பாடு ரெடி பண்ண போகுது. அது சாப்பாடு ரெடி பண்ண போகும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன வந்துடுது? பனி விழுந்து அந்த குஞ்சு என்ன செய்யுது? மூடுது. அப்போ இது புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம இற பறக்க போகிறதுக்குள்ள இந்த குஞ்சு மேலே எது விழுகக்கூடாது? பனி விழுகக்கூடாது என்பதற்காக அந்த பனி, ஏற்கனவே இருந்த பனியை பூரா என்ன செய்யுது? கொத்தி கொத்தி கிளச்சி விடுது. கிளச்சி தன் குஞ்சு என்ன செய்யுது? பாதுகாத்துட்டு அது போகும்போது 91 சங்கீதம் 4ஆம் வசனம் போச்சு. சிறகுகளாலே மூடுவார். அடுத்து என்ன வாசி விட்டுட்டியா? செட்டைகளின் கீழே. அப்போ சிறகு, செட்டை. சிறகுனா என்ன? செட்டைனா என்ன? சிறகுனா என்னன்னு தெரியுமா? செட்டைனா என்னன்னு தெரியுமா? செட்டையை ஒடிச்சிருவேன் அப்படின்னு சண்டையில் சொல்லுவாங்க. செட்டை என்பது வின்ஸ். இதுக்கு பேர் என்னது? செட்டை. சிறகு என்பது இந்த செட்டையிலேயே இருக்கிற ஒவ்வொரு முடி, அதுக்கு பேர் என்னது? சிறகு. இது சிறகு, இதுக்கு பேர் செட்டை. பறக்க உதவுறதுக்கு. அந்த பறக்கிற அந்த ரெக்கை மேலே இருக்கிறதுக்கு பேர் இறகு. இதை என்ன செய்யுமா இந்த தாய் கழுகு? அது என்ன செய்யுமா? ஒவ்வொரு சிறகாக பறித்து இந்த குஞ்சுகள் மேலே என்ன செய்யுமா? மூடி போட்டுட்டு இது போய் எதை பறக்க போகும்? இற புறக்கிட்டு வந்து அந்த சிறகுகளெல்லாம் கிளச்சி விட்டு தான் குஞ்சு நல்ல சேப்பாக மூடி இருந்துச்சா, பத்திரமா இருந்துச்சான்னு பார்த்து, ரைட் ஆமாம்மா, நல்லா இருந்தம்மா, கரெக்டாக இருந்தம்மாண்ணா, சரி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன செய்யும்? சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எதால் மூடிக்கிறோம்? செட்டைகளை. சிறகு அது இல்லாத போது மூடுவது சிறகு, அது இருக்கும்போது மூடி பாதுகாப்பது செட்டை. மறக்க மாட்டியலே. இப்படி கர்த்தர் நம்மளை மூடுவார், இப்படி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அவர் இருக்கும்போது அவர் செட்டைகளாலே மூடுவார், அவர் இல்லாத போது அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்ம மூடி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இப்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்குவார். கர்த்தரை தேடுகிறவர்களை நன்மையால் முடிசூட்டுவார்.